ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு மதுரை எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் உடைய கொஷின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நியர்லி 40 கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கொஷினோட நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போ இத்தனை நாள் நம்ம பிவைக்யூ சீரீஸில் பார்த்த மாதிரி அதோடைய டிஸ்கஷன் அவ்வளோதான். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஸ்கீம்ஸ் கவர் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்து பார்ட் 2 வீடியோ ஒன்றும் நம்ம பார்க்கலாம் ஸ்கீம்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ 2 பார்ட்டாக நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறோம். அண்ட் அனதர் பார்ட்லேயுமே நம்ம வந்து ரிமைனிங் எல்லாமே முடிச்சு மொத்தமாக வந்து 2 பார்ட்டாக ஹோல் ஸ்கீம்ஸையுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ த பிஎம் போஷன் ஸ்கீம் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டேஷ் அப்படின்றது தான் கொஸ்டின் நம்மளுக்கு. ஸோ பிஎம் போஷன் அப்படின்ற ஸ்கீம் என்ன அப்படின்னா பிரதம் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து மீல்ஸ், இப்போ நம்மளோட இப்போ தமிழ்நாட்டில் வந்து மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இருந்தது இல்லையா, அது மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மீல்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஸ்கூலில் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட இது வந்து முழுக்க முழுக்க குழந்தைங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்ன்றதுக்காக கண்டிப்பாக ஸ்கூல் வரணும், ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இது பண்ணுறதுக்காகவும் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து மிட் டே மீல் ஸ்கீமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ நியூட்ரிஷனல், ஹைஜீனிக் அஸ் வெல் அஸ் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இதுக்கெல்லாம் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதாவது ஃப்ரம் ஸ்டார்டிங் யூகேஜி ஆர் எல்கேஜி அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ப்ரொசீட் பண்ணாங்க. ஸோ 11 crore சில்ட்ரன் ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ பிஎம் போஷன் scheme is being implemented by the Ministry of Education. Okay. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் மஜி வசுந்தரா கேம்பெயின் 6.0 டு ஸ்ட்ரென்தன் த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ மஜி வசுந்தரா கேம்பெயின் 6.0ன்ற அந்த ஸ்கீமை வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா வந்து நம்மளுக்கு மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வெல்த் எல்லாத்தையுமே வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஸ்கீம். ஓகே, அடுத்து டு ப்ரொடெக்ட் one-horned rhinos from poachers, which state has launched the Operation Falcon in August 2025? ஸோ இது யார் அப்படின்னா அசாம். ஸோ அசாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தே ஹாவ் வெல் ரிசோர்ஸ் ஆஃப் ரைனோஸ். ஸோ அந்த one-horned rhinos எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அசாமில் கொண்டு வரப்பட்டது தான் என்னது ஆப்ரேஷன் ஃபால்கான். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 2025 கொண்டு வரப்பட்டது. ஸோ யார் கொண்டு வந்தா அப்படின்னா அசாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது த ஆரவல்லி கிரீன் வால் ப்ராஜெக்ட் கவர்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட் இது வந்து கவர் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லி அண்ட் பீகார் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு ஆரவல்லி கிரீன் வால் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஆரவல்லி கிரீன் வால் ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 2023 பண்ணாங்க. இப்போ இது மினிஸ்ட்ரி ஆஃப் த என்விரான்மெண்ட். ஸோ அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னா ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், அதாவது ஆக்சுவலி ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இட் வாஸ் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து முழுக்க வந்து 29 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணும் அண்ட் ஆல்சோ 4 ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணும். ஓகேவா? ஸோ 29 டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு 4 ஸ்டேட்ஸ். அந்த 4 ஸ்டேட்ஸ் யார் அப்படின்னா ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் டெல்லி. ஸோ பீகார் வந்து அதில் வராது. அதனால் வந்து இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ளார இருக்கிற 29 டிஸ்ட்ரிக்ஸை வந்து இந்த கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பஃபர் ஜோன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம டெசர்டிஃபிகேஷனை வந்து முழுக்க என்ன தடுக்கிறதுக்காகவே அந்த பஃபர் ஜோனை க்ரியேட் பண்ணி அந்த பஃபர் ஜோனில் வந்து இன்னும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரியேட்டிங் அ 5 கிலோமீட்டர் பஃபர் ஜோன் டு ஆக்ட் அஸ் அ நேச்சுரல் பேரியர் அகெயின்ஸ்ட் த டெசர்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து 1.15 மில்லியன் ஹெக்டேர்ஸ் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு பை த எண்ட் ஆஃப் 2027. ஸோ இதெல்லாம் வந்து ஆரவல்லி கிரீன் வால் ப்ராஜெக்ட் பற்றினது. ஓகேவா? ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? மார்ச் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்த யூனியன் மினிஸ்டர் யாருன்னா ஸ்ரீ பூபேந்தர் யாதவ். ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ 4 ஸ்டேட்ஸ் பார்த்தோம், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் டெல்லி அண்ட் ஆல்சோ 29 டிஸ்ட்ரிக்ஸ். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 5 கிலோமீட்டருக்கு பஃபர் ஜோன் போட்டிருப்பாங்க. ஓகே, இட் வாஸ் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அடுத்து ஸோ விச் மினிஸ்ட்ரி ஓவர்சீஸ் த பிரதம் மந்திரி சூர்யா கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா லான்ச் இன் February
2024. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ சும்மா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கல. இப்போ அந்த நேமில் பிஜிலி அப்படின்னு வருது. ஸோ பிஜிலினா நமக்கு என்ன தெரியும், வெடின்னு தெரியும். ஸோ அப்புறம் பிஜிலினாலே பவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு, அது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்ன்றது கிடையாது. ஆக்சுவலி இதே நேமில் மினிஸ்ட்ரி ஆஃப் பவரும் நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சூர்யாகர் மஃப்த் பிஜிலி யோஜனா அப்படின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, அடுத்து ஸோ த ஆரவல்லி க்ரீன் வால் ப்ராஜெக்ட் இஸ் அ மேஜர் இனிஷியேட்டிவ் டு ஸ்ப்ரெட் த க்ரீன் கவர் இன், இது நம்ம இப்போ தான் பார்த்தோம், எத்தனை கிலோமீட்டர் பஃபர் ஜோன் ஏரியா, 5 kilometers பஃபர் ஜோன் ஏரியா அரௌண்ட் த ஆரவல்லி ஹில் ரேஞ்ச். ஸோ இந்த ஆரவல்லி ஹில்லுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 5 kilometer பஃபர் ஜோன் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஒரு நேச்சுரல் பேரியராக இருக்கும் டெசர்டிஃபிகேஷனை தடுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஆரவல்லி க்ரீன் வால் ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு ஸ்ப்ரெட் த க்ரீன் கவர் ஓவர் த பஃபர் ஏரியா அரவுண்ட் ஆரவல்லி ரேஞ்ச் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் த 4 states. இதுவுமே நம்ம பார்த்தோம் 29 districts. ஸோ இங்கே ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏன்னு, பட் ரைட் ஆன்சர் வந்து 29 districts ஆஃப் த 4 states. ஸோ இந்த 4 states என்னென்ன, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் டெல்லி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ லான்ச்டு இன் 2025 வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் கயான் பாரதம் மிஷன் அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கயான் பாரதம் மிஷனுடைய முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கயான் பாரதம் மிஷன் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யார் அவங்க அந்த மிஷனில் எல்லாம் நடக்குது அப்படின்னா வந்து இந்தியாவுடைய மேனுஸ்கிரிப்ட், அதாவது இந்தியாவில் நம்ம கைப்பட இப்போ அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காங்க, ஏடுகள் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருக்குறள் இருக்குது, அது மாதிரி நம்ம தொல்காப்பியம் எல்லாமே, அது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து பழமை வாய்ந்த ஏடுகள் அப்போ இருந்த அறிஞர்கள் எழுதின அதெல்லாம் அந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் முழுக்க இந்த மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கயான் பாரதம் மிஷன் முழுக்க அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, டு சர்வே த டாக்குமெண்ட் அண்ட் கன்சர்வ்ஸ் இந்தியாஸ் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து, in which month a national movement in India for inclusive AI leadership was officially launched in 2025. ஸோ 2025ல் ஏஐ லீடர்ஷிப் இருக்கிற ஒரு நேஷ்னல் மூமெண்ட்டை வந்து இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மார்ச்சில். ஸோ மார்ச் 2025ல் தான் ஏஐ லீடர்ஷிப் ஆஃப் இன்க்ளூசிவ் ஏஐ லீடர்ஷிப் அப்படின்றத ஒரு நேஷ்னல் மூமெண்ட்டை நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஓகே, மார்ச் 2025. ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறதுனால இப்போ இந்த 2026ஓட பட்ஜெட்டை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இது எல்லாமே 2025 to 2026 லாஸ்ட் இயரோட ஃபைனான்ஷியல் பட்ஜெட் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ தி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன் பட்ஜெட் 2025 to 2026 அனௌன்ஸ் டு செட் அப் டேஷ் அடல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை அடல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் எத்தனை லேப்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்டாக என்ன இது பற்றி அப்படின்றத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த அடல் டிங்கரிங் லேப்ஸ்ன்றது எதுக்கு கீழே வரும், நித்தி ஆயோக் கீழே வரும். ஸோ இது இந்த லேப்ஸ் எல்லாம் யார் அப்படின்னா ஒரு இனோவேஷன் ஒர்க் ஸ்பேஸ். இது எங்கே செட்டப் பண்ணுறதுக்காகனா ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல்சோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில், முக்கியமாக ஸ்கூல்ஸில் தான் 6 to 12 கிரேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அவங்களோட க்யூரியாசிட்டி, க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட ஸ்டெம் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அடல் டிங்கரிங் லேப்ஸு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 10,000 லேப்ஸ் வந்து 10,000 ப்ளஸ் லேப்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. லைக் 3D பிரிண்டிங், ரோபோட்டிக்ஸ், அந்த மாதிரிலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இப்போது வந்து இன்னும் எவ்வளோ செட்டப் பண்ணணுன்னு இப்போ லாஸ்ட் இதில் பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து 21,000. ஸோ 21,000 வந்து இது பண்ணலாம் அப்படின்றத இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது 35 ஸ்டேட்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க, அண்ட் ஆல்சோ யூனியன் டெரிட்டரிஸில். ஸோ இதை 60% ஆஃப் லேப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது முழுக்க ஒரு ப்ராப்ளம் சால்விங், இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் வந்து குழந்தைங்களுக்கு வரணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட அப்போ ஆக்சுவலி இப்போ இங்கே பார்த்தது அடல் டிங்கரிங் லேப்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ இந்த மிஷன் பேர் என்னென்னா அடல் இனோவேஷன் மிஷன், எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடல் இனோவேஷன் மிஷன் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த லேப்ஸ் எல்லாம் கொண்டு வர பற்றின கான்செப்ட் வருது. ஓகே, அடுத்து சக்தி நிவாஸ் ஸ்கீம் சீன் இன் நியூஸ் இன் April 2025 ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சக்தி நிவாஸ் ஸ்கீம் வந்து மிஷன் சக்தி, அதுக்கு ரிலேட்டடாக தான் வருது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப பேசிக்கான கொஷின் தான்.
அடுத்து PM யுவா 3.0 launched in March 2025 is related to which one of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எதை பற்றி அப்படின்னா வந்து மென்டரிங் யங் ஆத்தர்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இப்போது இந்த யுவா 3.0க்கு முன்னாடி யுவா 2.0 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிஎம் மந்த்ரி உஜ்வாலா யோஜனா அப்படின்றத நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ இதோடைய அடுத்த 2.0 3.0 எல்லாமே வந்து அடுத்தடுத்து அதோடைய கண்டினியூஷனாக இருந்தது. ஸோ மென்டரிங் யங் ஆத்தர்ஸ், ஸோ அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறதுக்காகவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் அப்படின்றது தான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ PM யுவா 3.0 launched in March 2025 to mentor the young authors. ஓகே, அடுத்து ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ONOS scheme introduced in 1st of January 2025 by which one of the following ministry கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது வந்து நிறைய இப்போ நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ நம்மகிட்ட வந்து அந்த இளைஞர்கள் பவர் வந்து நம்மகிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்போது நிறையா Tier 2 Tier 3 காலேஜஸில் இன்னும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் Tier 1 காலேஜஸில் படிக்கிறாங்க. அப்போ இந்த Tier 2 and Tier 3 காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜேர்னலோ ஏதாவது ரிலீஸ் ஆனால் அதை பார்க்கறதுக்கான ஆக்சசிபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் போர்ட்டலில் போய் நம்ம வந்து எந்த நாட்டோடைய ஜேர்னல்னாலும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஐடி அண்ட் அவங்களோட அந்த எந்த காலேஜில் படிக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டுமே வச்சு இது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் ஒன் நேஷன் அண்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம். ஸோ இது அப்போ யார் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, அடுத்து பிரதம் மந்திரி ஜனஜாத்தியா உன்னத் கிராம் அபியான். ஸோ இது வந்து 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க எதை வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முழுக்க இது வந்து எதை இது பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் பி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் ஆஸ்பிரேஷனல் ஏரியாஸ். ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இப்போது அந்த பக்கம் இருக்கிற ரொம்ப பழங்குடியினர் மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி ஃபுட்டு, வாட்டர், ரோட் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பேசிக்காக அவங்களுக்கு இருக்காது அப்படின்றதுனால ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் பிரதம் மந்திரி ஜனஜாத்தியா உன்னத் கிராம் அபியான் அப்படின்ற ஸ்கீம். ஸோ இது 2024 ட்ரைபல் கம்யூனிட்டி இன் ஆஸ்பிரேஷனல் ஏரியாஸ். ஸோ ரொம்ப நம்மளாலேயே அவங்களோட ஒரு கனெக்ட் வச்சுக்க முடியாத ஏரியாஸை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் இது. ஓகே, ஸோ அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பிரைமரி கோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் PLI அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எது வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எது வந்து கிடையாது அப்படின்னா டு இன்க்ரீஸ் த கவர்மெண்ட் ரெகுலேஷன் இந்த ப்ரைவேட் ஆப்ரேஷன் சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்லி இர்ரெலவென்ட் பாயிண்ட்டு. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து வேறு எதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நம்ம எல்லாருமே பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். அதெல்லாம் வந்து இப்போ நம்மளே ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரணும்னா அப்போ அது அந்தளவுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறது அதில் நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தால் நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஆல்சோ ஆப்ரேட்டட் லெவல்லையுமே அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த PLI வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அட்ராக்ட் பண்ணி அதை இன்னும் பண்ணுறதுக்கு பூஸ்டப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட ப்ரைமரி கோல்ஸ். பட் வந்து கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதனால் வந்து ப்ரைவேட் ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இது ஆக்சுவலி இதை பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் இந்த அதர் 3 ஆப்ஷன்ஸை காட்டிலும் 4th ஆப்ஷன் ரொம்ப இரவலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். In December 2024, as per the Ministry of New Renewable Energy, the number of installations under the PM Surya Ghar Muft Bijli Yojana expected to reach dash crores by the March 2027. ஸோ இந்த கொஷின் பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். ஸோ PM Surya Ghar Muft Bijli Yojana. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கொஷின், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இவங்களோட ஸ்கீம் ஆக்சுவலி என்ன அப்படின்னா 300 யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்றது இந்த ஸ்கீம் நமக்கு சொல்ல வருது. ஓகேவா? ஸோ இட்ஸ் ப்ரொவைட்ஸ் அப் டு 300 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பெர் மந்த். ஓகே, இது வந்து யாருக்கு அப்படின்னா ஒரு 1 crore பீப்புளுக்கு டார்கெட் பண்ணி ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இது மொத்தம் எத்தனை க்ரோர்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத இதான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பை மார்ச் 2027 வந்து
ஸ்டில் 1 crore இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ண பிளானும் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நியர்லி இது 2025 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பை த எண்ட் ஆஃப் மார்ச் 2027 இது வந்து கண்டிப்பாக 1 கோடி மக்களை வந்து ரீச் பண்ணிடுன்றது. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த டார்கெட்டை. ஸோ அப்போ வந்து மார்ச் 2027 கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பை இன்ஸ்டாலிங் சோலார் பேனல்ஸ் ஆன் தேர் ரூஃப் டாப்ஸ். ஸோ வந்து ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறவங்க அப்படின்றவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ரூஃப் டாப்ஸில் வந்து சோலார் பேனல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு 60% வந்து நமக்கு மானியம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து அதனால் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி யூஸ் பண்ணுற காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைக்கும் அப்படின்றதுக்காக இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் முழுக்க முழுக்க இந்த ஸ்கீம் PM சூர்யாகர் மாஃப் பிஜ்லி யோஜனா. ஓகே, in Union Budget 2025 to 2026 Jal Jeevan Mission has been extended until அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிஷன். எப்போவுமே இப்போ நம்ம ஸ்கீம்ஸில் பார்க்குறப்ப ஜல் அப்படின்ற வேர்டு பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா த ஸ்கீம் விச் ரிலேட்டட் டு வாட்டர். ஸோ த ஸ்கீம் விச் ரிலேட்டட் டு வாட்டர், அது மேபி நம்ம ரிவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு வாட்டர் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஜல்லில் தான் வரும். ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு சேஃப் அண்ட் ஆடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ அது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து த்ரூ டேப் கனெக்ஷன்ஸ் மூலயமா கொடுக்குறது அப்படின்றதான் நம்மளோட பிளானாக இருந்தது. ஸோ இது ஆக்சுவலி எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பை த எண்ட் ஆஃப் த இயர் 2024 வந்து இதை பண்ணி முடிச்சிடணுன்றது அவங்க டார்கெட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் ரூரல் சைடோ இல்லை இன்னும் எல்லா சைடும் அவங்களால கவர் பண்ண முடியாதனால இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்குன்னா 2030. ஸோ 2030 ஆண்டு வரைக்கும் இது வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தின்ற மினிஸ்ட்ரிக்கு தான் இது எல்லாமே வரும். ஸோ இது வந்து அப்போ எல்லாமே இப்போ இந்த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸுக்கு இது வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 90:10 அந்த ரேஷியோவில் வந்து இந்த பேட்டர்னை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 50:50 அப்படின்றத மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ஹோலாக 100% வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஃபண்டை ஷேர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 90:10 அப்படின்றது என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 90% கொடுத்துரும், 10% மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போதும். ஸோ அந்த 90:10ன்றது ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு. இதே மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே 50:50 ரேஷியோவில் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் கொடுத்துருவாங்க, 50% நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு தான் அந்த டேப் கனெக்ஷன்ஸை கொண்டுட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க 100%. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜல் ஜீவன் மிஷன். ஸோ இது 2024 முடிச்சிடலான்னு பிளான் பண்ணாங்க. பட் 2030 வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். ஸ்பெர் த யூனியன் பட்ஜெட் a revamped உதான் initiative will be launched to further enhance the religion connectivity adding dash நியூ டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ எத்தனை டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நியூ டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்குற ஆன்சர். ஸோ இதுவுமே வந்து எப்போ அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூனியன் பட்ஜெட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இந்த UDAN அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ்மே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவ் தான். ஓகேவா? ஸோ UDAN அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா யுடி தேஷ் கா ஆம் நாகிர். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016 அக்டோபரில் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதோட ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன், சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து இதை நீங்கள் இப்போ இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சூரரை போற்று அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த படத்தில் காட்டின மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எல்லாருமே நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். இப்போ சென்னை டு பெங்களூர் போகிறோம், அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு டைம் எடுக்கும். இதே ஃப்ளைட்டில் போனால் ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம். ஸோ ஒரு Tier 2 Tier 3 சிட்டிஸ் மாதிரி இருக்கிற ஏரியாஸில் கூட ஃப்ளைட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டுட்டு வந்து நிறையா இன்னும் டைம் மணி எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப ஓவராக கன்சியூம் ஆகாமல் தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதாக இது. ஸோ இந்த உடான்லேயே பார்த்தீங்கன்னா 1.0, 2.0, 3.0, 4.0, உடான் 4.1 வரைக்குமே வந்து இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஸ்மாலர் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக அந்த உடான் 4.1 வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸ்மால் ஏர்போர்ட்ஸ், கனெக்டிங் ஏர்போர்ட்ஸ் கொண்டுட்டு வரதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் ஹெலிகாப்டர்ஸ் அண்டு சீப்ளைன் ரூட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை
டெஸ்டினேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 120 நியூ டெஸ்டினேஷன்ஸ். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் மும்பை டு அகமதாபாத் வித் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து ஜப்பானில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்தே பாரத் ட்ரெயின் ஸ்கீம்லேருந்தே வரும். ஸோ இந்த ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ன்ற இந்த ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி வந்து ஜப்பான்ட்டு இருந்தால் நமக்கு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம் உல்லாஸ் சீன் இன் த நியூஸ் இன் 2024 ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்றப்ப இது வந்து எஜுகேஷன். ஸோ உலாஸ் அப்படின்ற அந்த ஸ்கீம் பற்றி நம்ம பார்த்தோம்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்றது தான் இது உலாஸ் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இது ஒரு நமக்கு ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான். ஸோ இதோடைய பீரியட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2020 to 2027 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு லிட்ரஸி, ஒரு ஒகேஷ்னல் ஸ்கில்லு, இல்லை ஒரு லைஃப் ஸ்கில்லு, இது எல்லாமே வந்து அடல்ட்ஸுக்கும் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார்மல் எஜுகேஷன், இப்போது கரெக்டான ஒரு எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷனே இல்லாமல் இருப்பாங்களே அவங்களுக்குமே கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோடைய முழுக்க இந்த ஸ்கீமோட ஒரு மோட்டிவ். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் வரும். ஸோ இதோட உலாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ இதில் வந்து குழந்தைங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்த ஒரு ஸ்கீம் கிடையாது இது. ஓகேவா? ஓகே. அடுத்து விச் இயர் மார்க்ஸ் 2 decades since the launch of ஆஷா ப்ரோக்ராம். ஸோ ஆஷா ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது 2 years ஆஃப் டிகேட் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு அது எப்போ வருது அப்படின்னா 2025 தான் வருது. ஓகே. அடுத்து விச் ஒன் ஆஃப் what is the primary objective of the சுப்ரதா யோஜனா launched by the ஒடிஷா கவர்மெண்ட். ஸோ இதுவுமே வந்து இப்போ இந்த சுப்ரதா யோஜனா அப்படின்ற வேர்டுமே வந்து ஜென்ரலாக கேர்ள்ஸ் ரிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான். ஸோ டு கிவ் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 50,000 over 5 years to the women aged from 21 to 60. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கீமுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எவ்வளோ ரூபானா 50,000 ரூபாய் மொத்தமாக 5 yearsக்கு ஓவர் த 5 years ஆஃப் தேர் tenure. ஸோ ஃப்ரம் த உமன் ஏஜ் 21 to 60. ஓகே. ஸோ அடுத்து எத்தனை சப்ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஷின். ஸோ பிஎம் யாசஸ்வி ஸ்கீம். ஸோ இது வந்து எத்தனை சப்ஸ்கீம்ஸ் இருக்குது அதுக்கு கீழே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 சப்ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், விச் மினிஸ்ட்ரி இஸ் த நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் த பயோ ரைட் ஸ்கீம் அப்ரூவ்டு இன் செப்டம்பர் 2024. ஸோ இதுவுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஒரு பயோ ரைடு அப்படின்ற வேர்டை வச்சு உங்களால் சொல்ல முடியும், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. அடுத்து which one of the following organization or body is related to ஸ்வவாலபினி ப்ரோக்ராம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சருமே வந்து நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக் கீழே தான் வந்து ஸ்வவலாம்பினி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமும் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் July 2025 which scheme was launched to boost agriculture productivity across 100 district with district level interventions அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து எந்த ஸ்கீம் அப்படின்னா கிருஷி சமுத்ரி யோஜனா. ஸோ கிருஷி சமுத்ரி யோஜனா வாஸ் அ ஸ்கீம் launched to boost agriculture productivity across 100 districts with district level interventions. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி இதை பண்ணுறது. ஸோ அது வந்து கிருஷி சம்ருதி யோஜனா. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், த மிஷன் அம்ரித் சரோவர். ஸோ இதுவுமே வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த மிஷன் ஆஃப் அம்ரித் சரோவர் அப்படின்றது வருது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ரிகார்டிங் திஸ் ராஷ்ட்ரிய வயோஷ்னி யோஜனா அதை பற்றி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு சென்ட்ரல் செக்டோரல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட்ஸ் அ சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் கரெக்டு, 2 தப்புன்றத சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனோட வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டாங்க, வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லியிருந்தா கூட இது கரெக்டு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்றது ஒரு சென்ட்ரல் ஸ்கீம் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ எஃபெக்டிவாக யூஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா 2017க்கு அப்புறம். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரீ ஃபிசிக்கல் எய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற ஃபிசிக்கல் எய்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் வந்து முழுக்க அப்போ இது ஒரு பொருளாக தான் கொடுப்பாங்க வந்து ஃபண்டாக இதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் ரிலேட்டட் டிசபிலிட்டி என்னன்னு பார்த்து, முக்கியமாக பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிற
சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஒரு ஏஜ் ரிலேட்டட் டிசபிலிட்டி இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணி அதுக்கேற்ற ஃபிசிக்கல் எய்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா. ஸோ அதனால் செகண்ட் பாயிண்ட் வந்து வராது. இட் இஸ் அ சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுன்ற பாயிண்ட் வராது. ஸோ அடுத்து as the Atal Pension Yojana completed 10 years in May 2025, which age group is eligible to enroll the scheme அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ 10 years ஆயிடுச்சு அடல் பென்ஷன் யோஜனா வந்து. ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா 18 to 40 years ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த யூனியன் பட்ஜெட் ஆஃப் 2025 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் அனௌன்ஸ்டு ஃபார் த கீக் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா அப்படின்றத நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின். ஸோ கீக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவங்களுக்குன்னு பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் வச்சுருந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கிடையாது, ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னால் அவங்களுக்கு கிடையாது. இவங்களாம் யாருன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஒர்க் பண்ணி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணி மக்களுக்கு அது மூலிமா சர்வீஸ் கொடுக்குறவங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கேஸில் உதாரணத்துக்கு யார் வருவா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நிறையா ஃப்ரீலான்சர்ஸு, இல்லை ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதோட டென்யூரே ஒரு 3 months தான் இருக்கும். ஸோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் பீரியட் ஆஃப் டைமில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாரையுமே வந்து கீக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து ஈஸ்வரம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு அதில் வந்து நிறையா என்ன சொல்கிறது அலவன்சஸ் ஆர் அவங்களுக்குன்னு தேவைப்படுற எல்லா இதுவுமே வந்து அந்த ஈஸ்வரம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்யூரிட்டி அதுவுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற அந்த பிளானுக்கு அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து வருது. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ நமக்கு இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு செக்யூரிட்டின்னு நம்ம கவர்மெண்ட் ஜாப்லேயும் சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப்லேயுமே பேஸ்ட் அப்பான் த கம்பெனிஸ் தேர் இஸ் அ செக்யூரிட்டி. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஹெல்த் கேர் செக்யூரிட்டின்றது ஸ்கீமாகவே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இவங்களுக்கு அதனால் இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வந்து 2 lakh வந்து கிடைக்கும். பட் இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்க இந்த ஈஸ்வரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான். ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த ஈஸ்வரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு கீழே ஒர்க் ஆகுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து உமன் என்டர்பிரினர் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்குறோம். உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் லான்ச் டு எம்பவர் ஹர் பிஸ் சப்னோ கி உதான் இன் பார்ட்னர்ஷிப் வித் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க ஸ்கீம். ஸோ அது யாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா டாடா ட்ரஸ்ட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்கீம் பேர் என்ன? எம்பவர். அதில் வந்து எம்பவர் ஹர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹர் பிஸ் சப்னோ கி உதான். ஸோ இஸ் பார்ட்னர்ஷிப்டு வித் டாடா ட்ரஸ்ட். ஓகே. அடுத்து பாருங்கள். ஸோ ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஜியோஸ்பேட்டியல் மிஷன் அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷ்னல் ஜியோஸ்பேட்டியல் மிஷன் அப்படின்றத நம்மகிட்ட கொஸ்டின். ஸோ ஜியோஸ்பேட்டியல் அப்படின்றப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஜியோக்ரஃபிக்கலாக டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து முழுக்க அவங்களோட மிஷனை வந்து ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டெவலப்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான். ஸோ டு கிரியேட் அண்ட் மேனேஜ் அண்ட் இன்டகிரேட்டட் ஜியோஸ்பேட்டியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு ப்ரைமரி அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். பிரதம் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 அப்ரூவ்ட் இன் August 2024 எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ஹவுசிங் சப்சிடிஸ் டு விச் குரூப்? ஸோ இது ஃபர்ஸ்ட் பிரதம் மந்திரி ஆவாஸ் யோஜனான்ற திட்டம் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிலோ பவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து 2.0 தான் அடுத்து யாருக்கு வந்துச்சுன்னா அர்பனில் போராக இருக்கிறவங்க அண்ட் ஆல்சோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்குமே இது வந்து இப்போ என்னவா இருக்குது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். இது பற்றி நம்ம பார்த்தோம். ஸ்வாவலம்பினி இனிஷியேட்டிவ் பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம உமன் என்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஸோ இவங்களோட நிதி ஆயோக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வாவலம்பினி இனிஷியேட்டிவ் இன் March 2025. ஓகேவா? Okay, so to promote the women entrepreneurship in India by the Ministry of Skill Development and Entrepreneurship. Okay, அடுத்து the தார்தியா அர்பா ஜனத்யா காம் உத்தரகாஷ் அபியான். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ
ஆக்சுவலி எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 2024. ஸோ எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜார்க்கண்டில். ஓகேவா? ஸோ இது ஜார்க்கண்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேட் ரிலேட்டட் ஸ்கீம் இது. ஓகேவா? ஓகே. அடுத்து விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் லான்ச் அ நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். சிஎஸ்ஐஆர். ஸோ சிஎஸ்ஐஆர் ஆர்கனைசேஷன் தான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ். ஸோ அதுக்காக வந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து எதை டெவலப் பண்ணாலும் அது நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கணும். யாருமே வந்து இந்த ஈகோசிஸ்டமை பாதித்து டெவலப் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க சிஎஸ்ஐஆர். ஸோ அவங்க தான் என்னவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ்லேயுமே வந்து இப்போ சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக அது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து UDISE Plus விச் வாஸ் இன் த நியூஸ் இன் February 2025 இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார் அப்படின்ற கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம பேசிக்காக பார்த்தது தான். ஸோ எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து இன் பட்ஜெட் 2025 த யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு டு செட் அப் 50,000 அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் நெக்ஸ்ட் எத்தனை வருஷம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 10,000 ப்ளஸ் வந்து இப்போ பை த இயர் ஆஃப் 2027க்குள்ளே பண்ணணும் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம பார்த்தோம், இப்போ தான் ஸ்கூல்ஸில் பார்த்தோம், நிறையா பண்ணிகிட்ருக்காங்கன்றத பார்த்தோம். ஸோ 50,000 அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ். ஸோ அதுதான். அப்போ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளார 2030 ஆர் 2031க்குள்ளார கொண்டுட்டு வரணும் அப்படின்றதான் இப்போது அஸ் பர் த பட்ஜெட் ஆஃப் 2025 பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஸ்டார்ட் இனிஷியேட்டிவ் சீன் இன் நியூஸ் இன் நவம்பர் 2024 இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த யூனியன் மினிஸ்ட்ரி. ஸோ இதுவுமே நம்ம பேசிக்காக பார்த்த கொஸ்டின் தான். ஸோ ஸ்டார்ட் அப்படின்றப்பே வந்து ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ். ஸோ அங்கே தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம மெயினாக பார்த்தோம். பேசிக்காக இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ அடுத்து இது இப்போது உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போது அதே கொஷின் தான் சுற்றி வருது. நான் இப்போ அங்கே பார்த்தோம்ல, எம்பவர் ஹர் பிஸ் சப்னோ கி உதான். ஸோ அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் வந்து உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்மோட இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அது யாரோட அவங்க சேர்ந்து பண்ணாங்கன்னா டாடா ட்ரஸ்ட்டோட பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இது யார் லான்ச் பண்ணான்றதை நம்ம அந்த கொஷினில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நித்தி ஆயோக் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எம்பவர்ன்றதுல எம்போவோ ஹர் பிஸ் சப்னோ கி உதான் அப்படின்ற இந்த ஸ்கீம் உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் WEPO டாடா ட்ரஸ்ட்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம் WEB வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா வந்து நித்தி ஆயோக் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 40 கொஷின்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனி அடுத்த பார்ட்டில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஆல். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல ஸ்கீம்ஸ் பற்றி இன்னும் ஃபர்தராக இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.